ஹாய் ஹலோ லோலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ராஜேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு எலெக்ஷன். ஸோ மறக்காமல் எல்லோரும் அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமை அதை கண்டிப்பாக செஞ்சுருங்க. ஓட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்காக ஓட்டே இல்லாமல் போய் நின்றுட்டு எனக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கண்டிப்பாக ஓட்டு எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஐஆர் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ராப்பராக அந்த ஓட்டர் ஐடி இன்னும் கிடைக்காதவங்க கூட உங்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போய் ஓட்டை போட்டுருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றது நம்மளுடைய ரெக்வெஸ்ட் மக்களே. ஸோ இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, காலையிலேயே இன்றைக்கி எக்ஸ் வலைதளத்தை திறந்த உடனே முதல்ல தெரிஞ்ச வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் கையில் பையோட சென்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர்ற அந்த சீக்வன்ஸ் தான். வழக்கமாகவே தெரியும், ஓட் டெமோக்ராட்டிக் அது வேலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அஜித் சார் அதில் முதல் ஆளாக நிற்பார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலைல 7 மணிக்கு முன்னாடியே காத்திருந்து அந்த ஓட்டை போட்டு போயிடுவார். இந்த வாட்டி நான் ரெக்வஸ்ட் 2 பேருக்கு மட்டும் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மீடியா நண்பர்கள் எடுங்க, வீடியோ எடுங்க, தப்பு கிடையாது. பட் என்ன அப்படின்னு சொன்னால், வாக்குச்சாவடிக்கு உள்ள வரைக்கும் போய் அவர் விட்டால் எந்த கட்சிக்கு ஓட்டுற பட்டன் அமுக்கிறார் அப்படின்ற அளவுக்கு பார்ப்பீங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒரு பக்கம் நம்ம ஃபேன்ஸ் சைட்லேருந்து பயங்கரமான தள்ளுமுள்ளு அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் நம்ம மீடியா நண்பர்களும் பயங்கரமாக தள்ளுமுள்ளு பண்ணுவாங்க. நான் அஜித் சாருக்குன்னு இல்லை, ஓவராலாகவே நம்ம மக்கள், அதாவது மீடியா நண்பர்கள்ட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அங்கே ஒரு மேஷப் ஒரு மெஸ்ஸை ரெடி பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஒரு 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 மாதிரியான ஒரு அசாதாரண சூழலை நிறைய வாட்டி நிறைய செலிப்ரிட்டிஸ் வர்றப்ப அந்த இடத்துல ஏற்படுத்திடுறீங்க. நாங்கள் மட்டுமாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் நம்ம சில வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கே தோணுது, என்னடா இவங்க விட்டால் உள்ளே போயிடுவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க கூட ஓட்டு போடுறவங்க கூட நின்று இதுக்கு ஓட்டு போடுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துருவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதுக்காக இன்னொரு பக்கம் அஜித் சாருடைய ரசிகர்கள் தெரியும், நம்ம அஜித் சார் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் சில விஷயங்களுக்கு அப்படின்றது. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு, இதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள், அதாவது அஜித் சார் ஒரு வாட்டி ஒருத்தருக்கு மொபைலை பிடுங்கி வச்சுருந்தார். ஏன்னா அந்த ஜோனுக்குள்ளே ஃபோன் அலௌடு கிடையாது. அலௌட்னாலும் ஃபோனை வெளியே எடுக்கக்கூடாது, அதுவும் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ளே அவர் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணதுனால அதை பிடுங்கி வச்சுருந்தார். ஸோ அதையும் சில பேர் அந்த ட்ரோல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன, நாம் ஒழுங்காக கரெக்டாக ஸோ நம்ம சரியாக இருந்தோம் அப்படின்னா அவருமே வருவார், அவர் ஓட்டை போடுவார். கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தியும் கையசிச்சு தான் போகிறாரு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன, ஸோ அதனால தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் அதர் ஸ்டேட்லலாம் வராங்க சாரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக பார்த்தா ஒரு எனர்ஜி வரும், ஒரு எந்து வரும். ஆட்டோமேட்டிக்காக அஜித் சார் ஏகே தலன் கத்த தான் போகிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் அவருக்கு பிடிக்குமா, இந்த இடத்துல என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய தாட் எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேரை கெடுக்காமல், இதுக்கு முன்னாடி சில கூட்டங்கள்லாம் பார்த்துருப்போம், அதுக்கு என்னென்ன பேர் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளையும் அந்த லிஸ்ட்டோடு சேர்க்க நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். யார் யாரெல்லாம் அந்த வாக்குச்சாவடிக்கு போகிறீங்களோ சாரை பார்க்கணுன்றதுக்காக மட்டுமே, ஓட்டு எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆனால் பாருங்கள், சார் ஓட்டு போடுற அந்த வாக்குச்சாவடிக்கு காலங்காத்தாலே நின்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டே போய் சில டிக்கெட்டுகள் நின்றும். அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவங்கவுங்களுடைய இஷ்டம். பட் என்னென்னா, எந்த வகையிலையும் அவங்களோட ஒப்பிடுற மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கோம் நம்ம, என்ன இவங்க இப்படி இருக்காங்க ஆட்டு வந்த மாதிரி, என்ன இப்படி செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இப்படிலாம் போகிறாங்க, ஒரு கட்டுப்பாடே இல்லையா, ஒரு கட்டுக்கோப்பே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம்ல. அப்போ நம்ம சைடில் நம்ம சார் வெளியே வர்றப்போ நம்ம இதே மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இது சொல்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே என்னோட அப்படின்ற மாதிரி தோணும். பட் ரியாலிட்டி என்னன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். போய் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் பாட்டுக்கு அவர் ஓட்டை போட்டோம் பாருங்கள். நான் அதான் சொல்லுவேன், போங்க பாருங்கள். ஆனால் அதுக்காக
எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு கூட்டத்தோட நம்மளை வந்து ஒப்பிடுற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், வேறு நாம் வேறு. ஓகே, ஸோ அதனால தான் திருப்பி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் வேறு ஒரு கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், காலைல சார் வந்து வர்ற அந்த வீடியோவை போட்டுட்டு தன் நண்பனுக்காக இறங்கி வந்திருக்கிற, அவர் எல்லா வாட்டியுமே வந்துடுவார்ரா, எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே ஓட்டு போட வந்துடுவார். ஏதோ சரி ஓகே, நீயும் 4 ரீட்வீட் தேர்த்தணும் இல்லையா, தேர்த்திக்க. ஸோ இதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, மீடியா நண்பர்கள் ஒரு அளவுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே இருந்து நீங்கள் எவ்வளோ ஜூம் போட்டு வேணால் எடுத்துக்கோங்க. அதை விட்டால் வாக்குச்சாவடிக்குள்ளேயே போயிடாதீங்க அப்படின்றது இன்னொரு பக்கம் நம்ம ஃபெல்லோ ஏகே ஃபேன்ஸ் அவங்களுக்கு. ஸோ இதை நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க மக்களே, ஓட்டு போட்டுருங்க. ரொம்ப முக்கியமான தேர்தல் இது. ஆமாம், நீங்கள் யாருக்கு வேணால் போடுங்க, ஆனால் சிந்திச்சு யார் வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத மட்டும் யோசித்து ஓட்டு போடுங்க. அந்த ஓட்டு போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு நம்ம கையில் அதிகாரம் வர்றது இந்த ஒரு நாள் மட்டும்தான். சரியா? நான் போடுற ஒரு ஓட்டுனால் என்னடா ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறவங்களுக்கு வந்து என்கிட்ட பதில் கிடையாது. பட் ஒவ்வொரு ஓட்டாக சிறுதுளி பெருவெள்ளம் தானே, ஒவ்வொன்றா சேர்ந்து தான் பெருசாக. ஸோ அதனால் மறக்காமல் ஓட்டை போட்டுருங்க அப்படின்றது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை உடனே பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஐயோ, இப்போ சில திருவாத்தாங்கள், நம்மளுக்கு பிடிக்காத திருவாத்தாங்கள்லாம் இவன் ஏன் பேசுகிறான் அப்படின்னு வருவாங்களே. ஸோ